வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், அவர்களின் சொல்லாடல், கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே. படம் உத்தமபுத்திரன். நடிகர்கள் சிவாஜி கணேசன், பத்மினி. இயக்கம் டி.எஸ். ராவ். இசை ஜி. ராமநாதன். படம் வெளிவந்த ஆண்டு 1958. பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசிலா. பாடலாசிரியர் மருதகாசி. இந்த பாடல் லே லே என்று எல்லா அடிகளிலும் முடிவடையும் அற்புதமான பாடல். இந்த திரைப்படத்தை பற்றி சில வரிகள். இந்த திரைப்படம் 1940 வெளியான இதே பெயரில் வெளிவந்த படத்தின் மறு உருவாக்கமாகும். இந்த திரைப்படம் த மேன் வித் த அயர்ன் மாஸ்க் என்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். சிவாஜி கணேசன் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார். இது அரசர் காலத்து திரைப்படம். வரகுண பாண்டிய மன்னருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை இறந்து விட்டதாக அறிவிக்கப்படும். அதே நேரத்தில் இன்னொரு ஆண் குழந்தையும் பெற்றெடுப்பார் மகாராணி. ஒரு குழந்தையை கொல்ல சொல்லி வேலைக்காரரிடம் கொடுக்க அவர் அந்த குழந்தையை கொல்லாமல் காட்டுக்குள் சென்று வளர்த்து வருவார். ஒரு ஆண் குழந்தை பட்டத்து இளவரசனாக நம்பியாரால் வளர்க்கப்படுவார். ஆனால் அவருக்கு மாது என்று கொடுத்து அவரை சிந்திக்க விடாமல், நாட்டை பற்றி கவலைப்படாமல் வளர்த்து வருவார். நாட்டை நம்பியாரே ஆண்டு வருவார். இந்த நிலையில் காட்டில் வளர்ந்து வந்த இளவரசன் சிவாஜி கணேசன் எல்லா கலைகளையும் கற்று நாட்டுக்குள் வருவார். அப்போது மந்திரி குமாரியான பத்மினியை சந்திப்பார், காதல் கொள்வார், அரண்மனைக்கும் சென்று பார்ப்பார். ஆனால் பட்டத்து இளவரசனாக சிவாஜியும் பத்மினி மேல் ஆசை கொள்வார். திருமணம் செய்து கொள்ள விரும்புவார். இதற்கு தடையாக இருந்த தன் சகோதரனை தலையில் இரும்பு கவசத்தை அணிவித்து சிறையில் தள்ளிவிடுவார். சிறையில் இருந்து எப்படி அவர் தப்பித்தார், நம்பியாரிடமிருந்து நாட்டை எப்படி மீட்டெடுத்தார், பத்மினியை கரம் பிடித்தாரா என்பதுதான் கதை. சிவாஜி கணேசன் இரட்டை வேடங்களில் நடிப்பு அபாரம். பாடல்கள் அனைத்துமே இனிமை. பாடலை ஒருமுறை நீங்களும் கேட்டு பாருங்கள். பாடல் வரிகளுக்குள் செல்லலாம். முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே. வெள்ளியலை மேலே துள்ளும் கயல் போலே அள்ளி விழி தாவ கண்டேன் என் மேலே. வெண்ணிலவை பூமியின் மேலே புன்னகையினாலே கண்ணெதிரில் காண கண்டேன் புன்னகையாலே. கண்ணெதிரில் காணுகின்றேன் பிரேமையினாலே. மின்னல் உருமாறி மண்மேலே கண்ணியைப் போலே அன்ன நடை பயில கண்டேன் ஆசையினாலே. இந்தை மிகும் மகுடி முன்னாலே நாகத்தைப் போலே எந்தன் மடம் ஆட கண்டேன் இன்பத்தினாலே. சிந்தநிலை மாறியதனாலே எந்தன் முன்னாலே செம்பவளம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே உள்ளம் உருவாகுதுங்கள் அன்பாலே. பாடல் வரிகளை சற்று விரிவாக காணலாம். முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, மலரில் இருக்கும் தேனை எடுக்கும் வண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே. உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே. வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே அள்ளி விழி தாவ கண்டேன் என் மேலே. நீரில் வரும் வெள்ளி அலை மேலே துள்ளுகின்ற கயல் போலே மீன் போலே அள்ளி விழி தாவ கண்டேன் என் மேலே. என்னுடைய காதலியின் விழி என் மேல் தாவ கண்டேன். வெண்ணிலவை பூமியின் மேலே, அந்த வெண்ணிலவே பூமியின் மேலே புன்னகையாலே கண்ணெதிரில் காணுகின்றேன் புன்னகையாலே.
கண்ணெதிரே காணுகின்றேன் பிரேமையினாலே மின்னல் உருமாறி மண்மேலே கன்னியைப் போலே அழகிய மின்னலே உருமாறி மண்ணின் மேலே கன்னியாய் என் முன்னே அன்ன நடை பயில கண்டேன் ஆசையினாலே அன்னம் போன்ற அழகான நடையை கண்டேன் ஆசையினாலே விந்தை மிகும் மகுடி முன்னாலே நாகத்தைப் போலே மகுடியின் முன்னால் ஆடுகின்ற நாகப்பாம்பை போலே எந்தன் மனம் ஆடக் கண்டேன் இன்பத்தினாலே என்னுடைய மனம் ஆடக் கண்டேன் இன்பத்தினாலே சிந்தை நிலை மாறியதாலே எந்தன் முன்னாலே என்னுடைய சிந்தனை மாறியதாலே எந்தன் முன்னாலே செம்பவளம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே செம்பவளம் போன்ற அழகிய பெண் என்னை நெருங்க கண்டேன் என் மனம் போலவே முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே உள்ளம் உறவாடுங்கள் அன்பாலே எல்லா வரிகளிலுமே லே லே என்ற பாடலை முடித்திருக்கிறார். அருமையான அற்புதமான பாடல். நீங்களும் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.